வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுத நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். தேர்தல் பிரச்சாரங்கள் தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் பிரச்சார கூட்டங்கள் அனுதினம் நடந்து கொண்டிருக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி என்று அனைத்து கட்சிகளும், காங்கிரஸ் உட்பட அனைத்து கட்சிகளும் தங்களுடைய பிரச்சாரத்தை தீவிரமாக மேற்கொண்டிருக்கின்றன. இந்த பிரச்சாரத்தில் கடைசியாக இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு கருணாநிதி அவர்கள். அவர் நேற்று சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் தன்னுடைய பிரச்சாரத்தை துவக்கினார். ஒரு பொதுக்கூட்டம் வாயிலாக சென்னையில் இருக்கக்கூடிய 3 தொகுதிகளுக்கும் சேர்த்து உங்கள் சின்னம் உதயசூரியன் என்று வாக்கு கேட்டார். வாக்கு கேட்ட போது தொடர்ந்து பல விஷயங்களை பேசிக் கொண்டே இருந்தார். திடீரென எல்லோரையும் வியப்பு ஏற்படுத்தும் வகையில் ஒரு வார்த்தை பிரயோகம், ஒரு வாக்கிய பிரயோகம் நடந்தது. அவர் காங்கிரஸை தான் சொல்கிறாரா அல்லது பாரதிய ஜனதா சொல்கிறாரா என்று கட்சியினருக்கே குழப்பம். ஆனால் தெளிவுபடுத்தும்படியாக பல விஷயங்களை சொல்கிறார். காங்கிரஸ் கட்சி பற்றி அவர் பேசிய விஷயங்கள், ஒரு மனிதனுக்கு அவன் நல்ல முறையிலே வாழ வேண்டுமானால் நன்றி உணர்வு இருக்க வேண்டும். அந்த நன்றி உணர்வு இல்லாமல் கடந்த காலத்திலே தங்களை கைது கூட்டர்கள் யார் என்பதெல்லாம் எண்ணி பார்க்காமல் திராவிட முன்னேற்ற கழகத்தையும், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழர்களையும், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல் வீரர்களையும் காங்கிரஸ் கட்சி படுத்திய பாட்டிற்கு அவர்கள் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு வாசகம் சொல்கிறார். அதன் பிறகு இன்னும் சொல்கிறார், என்னதான் அனுபவித்தாலும் அவர்களுக்கு ஒன்று சொல்வேன், இன்னமும் சொல்வேன், நம்பிக்கையோடு சொல்வேன், இதே காங்கிரஸ்காரர்கள் நாளைக்கு மனம் வருந்தி தாங்கள் இந்த மதச்சார்பற்ற நிலைக்கு மீண்டும் திரும்புவோம், காங்கிரஸ் கட்சி மதச்சார்பற்ற நிலைக்கு மீண்டும் திரும்புவோம், நாங்கள் மத வெறியர்களை ஆதரிக்க மாட்டோம் என்று கூறினால், அவர்கள் வருந்தி வந்தால் அவர்களுக்கு ஆதரவளிக்க நாங்கள் தயார் என்று கூறுகிறார். மதச்சார்பற்ற முறையில் செயல்பட முன்வருவார்கள் காங்கிரஸ் கட்சியை நாங்கள் ஆதரிக்க தயார் என்ற போது எங்களுடைய ஆசிரியர் குழு உட்பட பல்வேறு நபர்கள் குழப்பம் ஏற்பட்டது. இவர் காங்கிரஸை தான் சொல்கிறாரா அல்லது பாரதிய ஜனதாவை சொல்கிறார்? ஏனால் காங்கிரஸ் கட்சி மீது இந்த குற்றச்சாட்டு பெரும்பான்மையான அரசியல் கட்சிகள் வைக்கப்படவில்லை. முதல் முறையாக கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் கூட்டணியில் இருந்தவர், மத்திய அமைச்சர் அங்கம் வைத்த ஒரு கட்சி காங்கிரஸ் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது. அவர்கள் மனம் திருந்தி மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு வந்தால் அவர்களை சேர்த்துக் கொள்வோம் என்று காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர், நாங்கள் மனம் வருந்த வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படிப்பட்ட நிலைமையிலும் நாங்கள் இல்லை என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார். இதை பற்றி தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சி நாம் விவாதிக்க இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முயற்சி ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய முயற்சியா அல்லது தேர்தல் ஜுரமா, இதைத்தான் இந்த ஆயுத நிகழ்ச்சி நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில செயலாளர் திரு கே.டி. ராகவன் அவர்கள் முன்னிலைந்திருக்கிறார். அதே போல சேலம் அரங்கத்திலிருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவரும் முன்னாள் மாநில தலைவருமான திரு தங்கவால் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு தங்கவாலிடம் நான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். இந்த நேற்று திமுக தலைவருடைய உரையை பார்த்த பிறகு உங்களுக்கு முதலில் என்ன தோன்றியது? உங்கள் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு, கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் உங்களுடைய அமைச்சரவையிலே உங்களோடு அங்கம் வைத்து தோளோடு தோள் என்று இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த ஒரு கட்சியுடைய தலைவர் இப்படி மதச்சார்பற்ற ஆட்சியை நாங்கள் கொண்டு வருவோம், மதவெறியர்களோடு சேர மாட்டோம் என்றெல்லாம் காங்கிரஸை பற்றி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சொல்லியை பார்த்தவுடன் உங்களுக்கு என்ன தோன்றியது? முதலாக இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி ஒன்றுதான் மதசார்பற்ற அணிக்கு தலைமை தாங்கக்கூடிய வாய்ப்பும் நிலைப்பாடும் கொண்ட கட்சி என்பதை மாண்புமிகு முன்னாள் முதல்வர்கள் டாக்டர் கலைஞர் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதற்காக டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எதற்காக? அடுத்து இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி ஒன்றுதான் மதசார்பற்ற நிலையை தொடர்ந்து எடுத்து வரும் ஒரே கட்சி என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இந்திய தேர்தலை பொறுத்தவரையில் ஜனநாயக முறையில் ஜனநாயகத்தை கொண்டு வந்தவர்கள், சுதந்திரத்தை வழங்கியவர்கள், இந்த நாட்டுடைய ஜனநாயக உரிமைகளை காத்து வருபவர்கள் என்பது சொன்னால் அது காங்கிரஸ் கட்சி மட்டும்தான். அந்த அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியால் மட்டுமே மத்தியில் மீண்டும் மதசார்பற்ற நல்லாட்சி நிறுவ முடியும் என்று நம்பிக்கை நம்முடைய தோழமை கட்சி தலைவர்களுக்கு வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, மதசார்பற்ற அரசு மீண்டும் வரும் என்ற வாய்ப்பை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்றுதான் அதற்கு பொருள். திரு தங்கவால், இரண்டு விஷயங்கள் நீங்க சொல்லலாம் தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஒன்று, மதச்சார்பற்ற அரசு, மதச்சார்பற்ற முறையில் செயல்படக்கூடிய சக்தி காங்கிரஸ் கட்சிக்கு தான் உண்டு என்பதை திரு கருணாநிதி அவர்கள், திரு கலைஞர்கள் உங்களுடைய வார்த்தையில் அவர் உணர்ந்து கொண்டது, அவர் தெரிந்து கொண்டது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க நன்றி சொல்கிறேன் சொன்னீங்க. ஆனால்
அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, அவர் பிரயோகப்படுத்திய வார்த்தை, மத வெறியர்களோடு நாங்கள் மீண்டும் இணக்கமாக போக மாட்டோம், சேர மாட்டோம் என்று காங்கிரஸ் உத்தரவாதம் அளிக்குமேயானால் என்று சொல்கிறார். இரண்டாவது விஷயம், நீங்கள் உங்களுடைய தோழமை கட்சி தலைவர்கள் உங்களை புரிந்து கொண்டார்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்னமும் திமுக உங்களுக்கு தோழமையாகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதா? அப்படித்தான் உங்கள் கண்களுக்கு தெரிகிறதா? அரசியலில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸோடு கைகோர்த்து மத்திய அரசில் அங்கம் பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே அரசியலில் கருத்து வேறுபாடு வரலாம், போகலாம். அரசியல் தலைவர்களிடத்திலே நாங்கள் மீண்டும் எப்பொழுதும் தொடர்ந்து அந்த நட்புறவை பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம். இந்தியாவுக்கு இன்றைக்கு முதல் கட்டமாக தேவைப்படுவது மதசார்பற்ற நல்ல மக்களாட்சி. அந்த ஆட்சியை காங்கிரஸ் தலைமையில் வழங்க முடியும் என்ற நம்பிக்கையை தொடர்ந்து நாங்கள் உருவகித்து வருகிறோம். நாங்கள் ஒருபோதும், காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் மதவாதத்தை ஆதரித்தவர்கள் அல்ல, மதவாத சக்திகளுக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் அல்ல. மதவாத சக்திகளை வெளியேற்றி இந்தியாவில் நல்ல ஆட்சியை, மதசார்பற்ற ஆட்சியை, மக்களாட்சியை வழங்குவதன் அடிப்படையில் தான் 2004 நாங்கள் கூட்டணி அமைத்தோம். அதிலே மாபெரும் வெற்றியை பெற்றோம். 2009 அந்த நிலைப்பாடு தொடர்ந்தது, மீண்டும் வெற்றி பெற்றோம், ஆட்சி வைத்தோம். அந்த 2 முறையும் 2004, 2009 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெற்றதற்கு முக்கியமான காரணமே மதசார்பற்ற சக்திகள் ஒன்றிணைந்து செயல்பட்டதுதான் என்பதுதான் யதார்த்தம். மதசார்பற்ற சக்திகள் இந்த முறை உங்களுடைய பார்வையில, உங்களுடைய வார்த்தையில் அந்த மதசார்பற்ற சக்திகள் ஏன் ஒன்று சேர முடியவில்லை அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசுவோம். நான் திரு KT ராகவன் கொண்டு போக விரும்புறேன். இந்த நேற்று திமுக தலைவருடைய பேச்சை கேட்ட பிறகு, இன்றைக்கு திரு தங்கபாலுடைய பேச்சை கேட்ட பிறகு உங்களுக்கு என்ன தோணுது? இது ஒரு பொலிட்டிக்கல் டெவலப்மெண்டா பாக்குறீங்களா, இல்லாட்டி ஒரு செட்பேக்கா பாக்குறீங்க? இல்ல செட்பேக்ல ஒண்ணும் இல்ல. ஆனா கலைஞர் என்ன சொன்னாரோ இதைத்தான் நாங்கள் பல ஆண்டு காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவிலே ஒரு கட்சி மத ரீதியாக அரசியல் நடத்துகிறது என்று சொன்னால் அது காங்கிரஸ் கட்சி என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நெடுங்காலமாக நாங்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டு. அதே நேற்று கலைஞர் சொல்லியிருக்கிறாரோ என்னமோ தெரியல. ஆனால் கலைஞருடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது நிறைய இருக்கு. பாரதிய ஜனதா நிலைப்பாடை கலைஞர் எடுத்திருக்கிறதா? இல்ல, கான்ட்ரடிக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. நேற்று பார்க்கும்பொழுது அவர் சொல்றாரு நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு பேசுறாரு. அதே நேரத்தில் இந்த மதசார்பற்ற தன்மையை பத்தி பேசுறாரு. எதை மாற்றச் சொல்லுகிறார் தெளிவாக இல்லை. சரி, மாற்றிக் கொள்ளுங்கள் என்று காங்கிரஸை சொல்லுகின்ற அவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நடந்த, சில மாதங்களுக்கு முன்பாக நடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஆதரவையும் கூட கேட்டார். அதே போல கனிமொழி அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினராக வருவதற்கு காங்கிரஸ் ஆதரவை கேட்டார். அதனால கலைஞர் அவர்களுடைய அந்த நிலைப்பாடு என்பது நேற்றைக்கு அவருடைய அந்த அறிக்கை அல்லது பேச்சு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் ஒரு விஷயத்துல தெளிவா பார்க்க முடியுது, அந்த கடைசி வார்த்தைகள் தெளிவாக இருக்கிறது. மதசார்பற்ற நிலையிலிருந்து காங்கிரஸ் இருக்கணும். அதில் மதசார்பற்ற காங்கிரஸ் கட்சி என்றைக்குமே மதவாத அரசியலை தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பது எங்களுடைய குற்றச்சாட்டும் கூட. அதுதான் அவரும் சொல்றாருன்னு நினைக்கிறேன். நான் இதுல உங்களுடைய திரு தங்கபால்கிட்ட கொண்டு வர முறை, அதற்கு முன்னாடி உங்களுடைய கட்சி தலைவர் நீங்க சொன்னீங்க, நன்றி பாராட்டுறேன்னு சொல்லி சொன்னீங்க. ஆனா உங்களுடைய கட்சி தலைவர் திரு ஞானதேசியன் அவர்கள் திமுக தலைவர் கருணாநிதியுடைய நேற்றைய உரைக்கு இந்த பதில் சொல்லியிருக்கார். அவர் என்ன சொன்னாங்க பாப்போம். உங்களுக்கு உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவராக தெரிகிறார், உங்களுடைய தோழமை கட்சி தலைவராக தெரிகிறார் திரு கருணாநிதி. ஏன்னா அரசியல் நிரந்தர நண்பன் உள்ள நிரந்தர பகையோடும் இல்லை அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்குது. ஆனா உங்களுடைய கட்சியுடைய தற்போதைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு ஞானதேசியன் என்ன சொன்னார் இப்போது கேட்கலாம் அவருடைய வார்த்தையிலே. மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு நாங்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை. எங்களுக்கு எந்த விதமான பொது மன்னிப்பும் தேவையில்லை. நாங்கள் மன்னிப்பு வாங்குகிற யாரிடமும் கேட்கிற நிலையில் காங்கிரஸ் கட்சி இல்லை. என்ன துரோகம் என்பதை பட்டியலிட்டால் அந்த துரோகத்திற்கு பதிலை நான் சொல்ல முடியும். கடந்த ஒரு ஆண்டு காலமாக தேர்தலுக்கு முன்பு அவர்கள் இதை விட்டு விலகி போனார்கள். ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் விலகுவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாய்ப்பு. கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி பாதாளத்தில் இல்லை என்பதை தேர்தல் முடிவுகள் காட்டும். பாதாளம் எது என்பதை, யாருக்கு என்பதை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் நாம் பேச வேண்டும்.
இதுதான் திரு காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு ஞான தேசிகன் சொன்னது. திரு தங்கபாலுட்ட நான் இதுதான் கேட்க விரும்புறேன். அவர் சொன்னார், என்னென்ன துரோகம் செய்திருக்கிறோம், காங்கிரஸ் கட்சி திமுக என்னென்ன துரோகம் செய்திருக்கு என்று பட்டியலிட்டால் அந்த பட்டியலுக்கு பதில் சொல்ல தயார் என்கிறார். உங்களுடைய நான் ஏற்கனவே முதலே சொன்னது போல திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தெளிவாக சொல்றார், எங்களுடைய கட்சி தலைவர்களை, எங்களுடைய கட்சியுடைய உடன்பிறப்புகளை, எங்களுடைய கட்சியுடைய முன்னணி வீரர்களை நீங்கள் படுத்திய பாட்டுக்கு தான் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார். அப்படி என்ன பாடுபடுத்தினீங்க? அவர் என்னுடைய பார்வையில் காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் தோழமை கட்சி தலைவர்களை, நண்பர்களை துன்பப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் எதுவும் நினைக்கவில்லை, நினைக்கிற பண்பிலும் இல்லை. சில நேரங்களில் உச்சநீதிமன்றத்தினுடைய உந்துதல் காரணமாக, தீர்ப்புகள் காரணமாக பல்வேறு நிலைப்பாடுகளில் காங்கிரஸ் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கருத்து வேறுபாடு இருந்திருக்கிறது. அதைத்தான் அவர் நம்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கு உச்சநீதிமன்றம் எந்த வகையில் காரணமா இருக்கிறது? உச்சநீதிமன்றத்தின் ரோல் என்ன, அதில் பங்களிப்பு என்ன? சில வழக்குகளில் உச்சநீதிமன்றம் எடுத்த முடிவுகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதன் தலைவர்களுக்கு எதிராக போயிருப்பதை எல்லோரும் அறிவார்கள். ஆனால் அந்த வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கிறது, உறுதிப்படுத்தப்படவில்லை, குற்றச்சாட்டுகள் மட்டுமே இருக்கிறது. குற்றச்சாட்டு நிறுவனமாகாத வரை அது வழக்குகளாகத்தான் பார்க்க வேண்டும். அதை அப்படித்தான் பார்க்கிறோம் நாங்கள். ஆகவே குற்றம் நிரூபிக்கப்படாத நிலையில் உள்ள வழக்குகளை நாங்கள் வேண்டுமென்று அவர்களை துன்புறுத்தியதாக நினைக்கிற ஒரு பண்பு இருக்கிறது. அது நாங்கள் இதற்கு காரணமானவர்கள் அல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. தனிப்பட்ட முறையிலும் கட்சியின் சார்பிலும் அதான் கருத்து. இது பத்தி நீங்க பலமுறை சொல்லியிருந்தும் கூட அவர் தெளிவாக எங்களுடைய கட்சி தொடர் நீங்க பாடாப்படுத்தினீங்கன்னு சொல்றாரு. அப்ப அந்த வேதனை அவர் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார். நீங்க சொல்றீங்க காங்கிரஸ் கட்சியோட கட்டுப்பாடுல இல்ல, எங்களை மீறி உச்சநீதிமன்றம் செயல்பட்டுருச்சு, அதனால எங்களால் ஒன்னும் செய்ய முடியலன்னு சொல்றீங்க. அப்ப இந்த எண்ணம் திமுக தலைவருக்கு புரியவில்லையா? நீங்கள் புரிய வைக்கவில்லையா? இல்ல, இது ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பண்பாடு இருக்கிறது, ஒரு பகுப்பாய்வு இருக்கிறது. அவர்கள் பார்வையில் அது காங்கிரஸ் கட்சியால் ஏற்படுத்தப்பட்ட நிலை என்று நினைக்கலாம். ஆனால் உண்மை அது அல்ல. உண்மையிலேயே உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் வழியாகத்தான் அப்படிப்பட்ட நிலைப்பாடு வந்தது என்பதையும் நாம் மறந்துவிடுவதற்கு இல்லை. அதே சமயத்தில் அவர் மிக பெருந்தன்மையோடு நாட்டின் நலன் கருதி மதசார்பு ஒன்றிணைய வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலைஞர் விரும்புகிறார் என்பது மகிழ்ச்சியான விஷயம். அந்த அடிப்படையிலே தேர்தல் முடிவுக்கு பிறகு உறுதியாக மத்தியிலே மீண்டும் 3வது முறை காங்கிரஸ் கட்சி தலைமையேற்கும். அந்த தலைமையேற்கும் நிலை வரும்போது இந்தியாவில் மதசார்பற்ற சக்திகளுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரே கட்சியாக காங்கிரஸ் மட்டும் இருந்து கொண்டிருக்கிறது, நாளைக்கும் இருக்கும். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நண்பர் ராகவன் அவர்கள் குறிப்பிட்டதை போல அவருடைய கட்சிக்காக பேசலாம். நான் இப்பொழுது மாற்றி சொல்கிறேன். இந்தியாவில் ஒரு ஆட்சி அமையும் என்றால் 2014 ஒன்று காங்கிரஸ் அமைய வேண்டும் அல்லது பாஜக அமைய வேண்டும். இந்த 2 கட்சிகளையும் தவிர்த்து 3வது இனி வராது, வாய்ப்புகள் கிடையாது. ஆகவே இந்தியாவை பொறுத்தவரை இன்றைக்கு நிலை யதார்த்த நிலை மதசார்பற்ற சக்தியில் ஒன்றியதற்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த அடிப்படையில் மீண்டும் எங்களுடைய தோழமை கட்சிகள், மதசார்பற்ற கட்சிகள் காங்கிரஸ் தலைமையிலே வரும். அப்பொழுது இந்த நாட்டுக்கு நல்ல ஆட்சி வரும். அதை நாங்கள் வழங்குவோம் என்பதுதான் என்னுடைய குறைவான கருத்து. காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறது, களம் காண்கிறது. நீங்கள், வாசன், சிதம்பரம் போன்ற 3 தலைவர்கள் போட்டியிடவில்லையே தவிர கிட்டத்தட்ட 39+40 தொகுதியில் 39+1 தொகுதியிலும் காங்கிரஸ் கட்சி தனித்து களம் காண்கிறது. இதற்கான காரணம் நீங்கள் தனித்து விடப்பட்டதானே தவிர கொள்கை பிரச்சனை அல்ல என்பதாக மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியுடன் உறவை வலுப்படுத்த அல்லது உறவை மீண்டும் புதுப்பிக்க திமுக முயற்சி செய்வதாக ஒரு திமுக தலைவருடைய பேச்சு பல்வேறு கருத்துக்களை எழுப்பியிருக்கிறது. இந்த முயற்சி சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சி அல்லது தேர்தல் தூரத்தின் விளைவா என்பதுதான் இன்றைய ஆயுதத்துறை தலைப்பாக இருக்கிறது. அதை பற்றி தான் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்முடைய எழும்பூர் அரங்கத்திலிருந்து வழக்கறிஞரும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை பேச்சாளருமான திரு மோகன் அவர்கள் மணிந்திருக்கிறார். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிற திரு மோகன், ஏற்கனவே நேற்று உங்களுடைய தலைவர் பேசின பேச்சை நீங்க முழுமையாக கேட்டிருப்பீங்க. திரு தங்கபால் அவர் என்ன சொல்றார், நாங்க அந்த மாதிரி எந்த பாடும் படுத்தல, நாங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைமையில் இல்லை, நாங்க மீண்டும் திமுக எங்களோடு தேர்தலுக்கு பிறகு இணைவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் தெரிகிறது, அதற்காக திமுக தலைவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன் என்று திரு தங்கபால் சொல்றார். மீண்டும் தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி செய்வதற்காகத்தான் உங்களுடைய தலைவர் இவ்வாறு பேசியிருக்கிறாரா? திரு மோகன். திமுக திராவிட முன்னேற்ற கழகம் பொதுவாகவே தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும்
ஒதுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் உருவாக்கப்பட்டது. பல்வேறு சாதனைகளை இந்த தமிழ்நாட்டிற்கு மத்திய சர்க்கார் மூலம் பெற்றுத் தந்திருக்கின்றோம். அப்படி பெற்றுத் தருகின்ற பொழுது சில விளைவுகள் ஏற்பட்டது என்பது உண்மைதான். என்ன விளைவு? காங்கிரசுடன் எங்களுடைய உடன்பாடுகள் இருந்த பொழுது பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்திருக்கின்றோம். நீங்கள் சாலை திட்டமாக இருந்தாலும் குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். இல்ல 9 ஆண்டு காலமாக திமுக காங்கிரஸோ என்ன சாதனை செய்தது என்பது அந்த தலைப்பு அல்ல. என்னுடைய கேள்வி, நேற்று உங்களுடைய தலைவர் பேசியிருக்கிற போது மீண்டும் காங்கிரஸ் கட்சியோடு சேர தயார் என்று சொல்லியிருக்கிறார். திரு தங்கபாலு நாங்கள் சேர்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று சொல்கிறார். நீங்கள் அதைத்தான் உறுதிப்படுத்துகிறீர்களா? எளிமையான கேள்வி. இது தலைவர் தான் முடிவு செய்யணும். இதுக்கு கூட்டி தான் முடிவு செய்ய முடியும். இல்ல, உங்களுடைய தலைவர் பொதுக்குழுவை கூட்டவில்லை, அவர் நேற்று பொதுக்குழுவில் சொல்லியிருக்கிறார். அவருடைய அந்த கூட்டத்திலே சொல்லப்பட்ட கருத்து, பல நல திட்டங்களை நாம் காங்கிரஸ் மூலம் பெற்று இருக்கின்றோம், இந்த தமிழ்நாட்டிற்கு தந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே அவர் பேசப்பட்ட கருத்து இல்ல. உங்களுடைய கவனத்துக்காக காங்கிரஸ் அரசோடு சேர்ந்து அவர் என்னென்ன சாதனை செய்தோம் என்று ஒரு வார்த்தை கூட நேற்றைய கூட்டத்தில் பேசவில்லை. அவர் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் 2 தான். எங்களுடைய கழக தோழர்களை இந்த பாடுபடுத்தியதற்காக காங்கிரஸ் கட்சி அனுபவித்துக் கொண்டிருக்கு என்று சொன்னார். காங்கிரஸ் கட்சி உங்களை என்ன பாடுபடுத்தியது? இல்ல, நீங்க பாடுபடுத்தியதுன்னு சொன்னால், நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா இஷ்யூ எடுத்துங்க. நம்ம அதுக்கு சங்கிலி போராட்டங்கள் இருந்து பல்வேறு உண்ணாவிரத போராட்டங்களை நம்ம மேற்கொண்டோம். ஆனா அதற்கு அவர்கள் என்னவே நம்மளுடைய செவி சாய்க்கவே இல்லை. பல்வேறு நல திட்டங்கள் மட்டும் இல்ல, ஸ்ரீலங்கா இஷ்யூலயே உடனுக்குடனே திரு மோகன் மன்னிக்கணும். அவர் தமிழர்களுக்கு செய்த துரோகத்துக்காக, தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகத்துக்காக, சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றாதற்காக என்றெல்லாம் சொல்லவில்லை. அவர் சொல்லக்கூடிய, உங்களுடைய தலைவர் சொல்லக்கூடிய எக்ஸாக்ட் வார்த்தை, சரியான வார்த்தை, கைதூக்கி விட்டவர்கள், நன்றி பாராட்டியவர்கள் யார் என்பதெல்லாம் எண்ணி பார்க்காமல் திமுகவையும் திமுகவுடைய தோழர்களையும் திமுகவுடைய செயல் வீரர்களையும் அவர்கள் படுத்திய பாட்டிற்கு அனுபவிக்கிறார்கள் என்று சொல்கிறார். சேது சமுத்திர திட்டம் பற்றியோ, இலங்கை பிரச்சனை பற்றியோ, காவிரி பிரச்சனை பற்றியோ பேசவில்லை. இல்ல, நீங்க சொல்ற குற்றச்சாட்டு இப்போ இங்க இருந்து காங்கிரஸ் எம்பி எப்படி போனாங்க? இங்க இருந்து காங்கிரஸ் எம்பி இங்க இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதாரண தொண்டர்களுடைய உழைப்பை நம்பிதான், உழைப்பை வைத்துதான் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு சென்றார்கள். அவர்கள் கேட்கின்றார்கள், நாம் என்ன சொன்னாலும் செவிசாய்க்கவில்லையே மத்திய சர்க்கார். அப்படிப்பட்ட மத்திய சர்க்கார் செவிசாய்க்காத ஒரு காங்கிரசுக்கு நாம் உறுதுணையாக எப்படி இருக்க முடியும் என்ற கேள்வியை எழுப்புகின்ற பொழுதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதாரண தொண்டனுடைய உழைப்பை வாங்கியவர்கள் காங்கிரஸ்காரர்கள் என்று சொல்லி அந்த அடிப்படையில் தான் அவர் அப்படி சொன்னார். ஒரு புதிய காரணத்தை கண்டுபிடித்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் திமுக தலைவர் கூட இந்த காரணம் தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை. நான் திரு தங்கபாலத்தை கேட்க விரும்புகிறேன். திமுக தலைவருடைய உரைக்கு அந்த கட்சியுடைய தலைமை கழக பேச்சாளர் வழக்கறிஞர் ஒரு காரணம் சொல்றார். எங்களுக்கு நீங்க நலத்திட்டங்கள்லாம் செய்யல, எங்களுடைய ஓட்டு வாங்கி ஜெயிச்சவர்கள் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள், ஆனால் அவர்கள் எந்த நல்லதும் செய்யல, அதனுடைய வெளிப்பாடு தான் திமுக தலைவருடைய பேச்சு என்கிறார். கேட்கல ஆமா, திமுக தலைவர் பேசிய பேச்சுக்கான காரணம் என்ன, விளக்கம் என்ன என்று அந்த கட்சி சார்பாக சொல்லப்படும் போது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோடு இங்கிருந்து எம்பியாய் சென்ற காங்கிரஸ் கட்சி தமிழகத்திற்கு எந்த நல்லதையும் செய்யவில்லை, அதனுடைய வெளிப்பாடுதான் திமுகவுடைய பேச்சு என்பது திமுகவுடைய விளக்கமாக இருக்கிறது. அதற்கு என்னுடைய பதில், கூட்டணி என்றால் ஒரு கட்சி, 2 கட்சி, 3 கட்சி என்று அனைத்து கட்சிகளும் இணைந்து செயல்படும் போது அத்துணை சக்திகளும் ஒருங்கிணைந்தான் வெற்றி பெறுகிறோம். ஆகவே அது ஒரு கட்சி மட்டும் அந்த வெற்றிக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. காங்கிரஸால் திமுகவும், திமுகவால் காங்கிரசும் பயன்பெற்றது உண்மைதான். ஆகவே அந்த அடிப்படையில் தான் தொகுதி பங்கீடுகள், அந்த அடிப்படையில் தான் மத்திய அமைச்சர்கள் பங்கீடு, இப்படி எல்லா வாய்ப்புகளையும் நாம் பெற்றோம். இணைந்து செயல்படுத்தினோம், இணைந்து போட்டியிட்டோம். ஒரு குறிப்பிட்ட மதசார்பற்றத்தை ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று முறையிட்டோம். மக்கள் வாக்களித்தார்கள். அந்த அடிப்படையில் நாம் ஒன்றிணைந்து பாடுபட்டு வெற்றி பெற்றோம். அதற்காக மக்களுக்காக மிகச்சிறந்த சக்திகளை
சாதனைகளை கடந்த 10 ஆண்டுகள் மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. தமிழ்நாடு மிகவும் அதிகமாக பயன்பெற்றிருக்கிறது. காரணம் நம்முடைய கூட்டணி, அதுல எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. சாதனைகள்லாம் செய்ததாக சொல்லிக் கொண்டிருக்கிற நீங்கள் ஏன் தேர்தலில் போட்டியிட மறுக்கிறீர்கள்? அதே போல பொருளாதாரத்திலே தலை சிறந்த ஒரு ஆட்சியாக 10 ஆண்டு காலத்தில் 7 ஆண்டு காலம் நிதியமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் போட்டியிட தயங்குகிறார். அது மாத்திரம் இல்ல, முதல்ல சொல்லும் பொழுது சொன்னார், மரியாதைக்குரிய தங்கபால் அவர்கள் சொன்னாரு, எங்களை பாடாப்படுத்தினீங்கள. ஆனா உண்மையிலே என்ன தெரியுமா, திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் அவர்கள் காங்கிரஸ் கட்சி தன்னை பாடாகப்படுத்தியதாக சொல்லுகிறார். எங்களை பொறுத்தவரை, மக்களை பொறுத்தவரை இந்த இருவரும் சேர்ந்து இந்த நாட்டு மக்களை பாடாகப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த 10 ஆண்டு காலம் இந்த நாட்டு மக்கள் எவ்வளவு துன்பங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். விலைவாசியாக இருந்தாலும் சரி, ஊழல் இன்னைக்கு சொல்றாரு சுப்ரீம் கோர்ட் சில விஷயத்துல தலையிட்டதன் காரணமாக. அப்ப சுப்ரீம் கோர்ட் தலையிடலன்னா ஊழலை கண்டுக்க மாட்டீங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய கூட்டணி ஆட்சியாக இருந்ததன் காரணமாக ஊழல் குற்றச்சாட்டு வந்தாங்கன்னு சொன்னா அதை கண்டுக்காம விட்டுருப்பீங்க. சுப்ரீம் கோர்ட் சொன்னதுனால வேற வழி இல்லாம சில வழக்குகள் போடப்பட்டதா? அப்ப ஊழலுக்கு எதிரானவர்கள் என்று உங்களுடைய ராகுல் காந்தி தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறார்களே, அது எவ்வளவு பெரிய ஹிப்போக்ரசி, எவ்வளவு இரட்டை வேடம் உங்களுடைய நிலைப்பாடை பற்றி நல்லா புரியுது. அதனால இந்த நாட்டு மக்களை இவர்கள் இருவருமே சேர்ந்து, திராவிட முன்னேற்ற கழகமும் அதே போல காங்கிரஸ், குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த நம்முடைய தமிழ் மீனவர்கள் இந்த 10 ஆண்டு காலத்தில் நூற்றுக்கணக்கான மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. தமிழ் இனம் அழிக்கப்பட்டிருக்கிறது, இலங்கையில் அழிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இவங்க 2 பேரும் காரணம் இல்லையா? ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்களே. நாங்கள் சொல்லுகின்றோம், இந்த நாட்டு மக்கள் சொல்லுகின்றோம், பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறது, இந்த 2 பேருமே தமிழ் இனத்திற்கு துரோகம் செய்தவர்கள். இந்த துரோகத்திற்கு 2 பேருக்குமே பங்கு உண்டு. அது மாதிரி மத்திய அரசு நாங்களுடைய எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றவில்லைங்கிறதுக்காக திமுக வெளியே வருது. அவர் வெளியே வந்த பிறகு அந்த கூட்டத்தாட்டுக்கு அவர் தான் பொறுப்பேற்க. எல்லாம் நடந்த பிறகு வெளியே வந்து ஒரு 4 மாசம் ஆட்சி முடியும் போது 4 மாசம் முன்னாடி வெளியில வந்துட்டு 10 ஆண்டு காலம் நீங்கள் செய்த கூட இருந்து தோளோடு தோள் சேர்ந்து கைகோர்த்து செய்த துரோகத்துக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல வேண்டாமா? கடைசி 4 மாசத்துல வெளில வந்தா சரியாயிடுமா? திரு தங்கபால் இதை கொண்டு போகும் முறை திரு கே டி ராவன் கேட்டிருக்கக்கூடிய இந்த கேள்வியை உங்களுடைய கட்சியுடைய மாநில தலைவர் கேட்டார். இதே கேள்வியை உங்களுடைய கட்சியை சேர்ந்த மாநில தலைவர் கேட்டார். தேர்தலுக்கு முன்பாக மாறிக்கொண்டே இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வழக்கமாக கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னால் அப்படித்தான் செய்தார்கள், இப்போதும் அப்படித்தான் செய்தார்கள் என்பது உங்களுடைய கட்சியுடைய மாநில தலைவர் திரு ஞானேசனுடைய குற்றச்சாட்டு. உங்களுடைய பதில் திரு தங்கபால்? முதலில் நண்பர் ராகவனுக்கு ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள், நான் உள்பட, நண்பர் சிதம்பரம் உள்பட மற்றவர்கள் நாங்கள் போட்டியிட விரும்பவில்லை என்று அவர் குறிப்பிடுகிறார். அவர் போட்டியிடவில்லை. காங்கிரஸ் கட்சியில் அதுக்கு பதில் சொல்ற கேளுங்க. காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் தனித்து போட்டியிடுகிற போது தமிழ்நாட்டுக்கு அனைத்து தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்வதற்கு முகம் தெரிந்த தலைவர்கள் வேண்டும். காங்கிரஸ் கட்சி சார்பில் 3 முறை நாடாளுமன்ற போட்டியிருக்கிறேன், 6 முறை போட்டியிருக்கிறேன், 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன், 3 முறை தோல்வியடைந்திருக்கிறேன். தோல்வியை கொண்டு பயந்தவர்கள் நாங்கள் அல்ல. அதே போல் நண்பர் சிதம்பரம் அவர்கள் தான் அப்படித்தான், நண்பர் பாசனும் அப்படித்தான். நாங்கள் 3 பேருமே இன்றைக்கு தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சி தனித்து விடப்பட்டதாக கருதவில்லை. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் நேரத்தில் அத்தனை மிகுந்த ஆர்வத்தோடு இன்றைக்கு அதை போட்டியை சந்திக்கிறோம். மக்களை சந்தித்து கொள்கைகளை சொல்லுவோம், அது வேறு விஷயம். அது நாங்கள் பயந்து தேர்தலை சந்திக்க இல்லை. இன்னொன்று 10 ஆண்டுகள் நடத்திய ஆட்சியில் மக்கள் பாடாய்படுத்த குறிப்பீர்கள். நான் குறிப்பிடுகிறேன், இந்த நாட்டில் 10 ஆண்டுகளில் இந்த நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தை கொண்டு மகாத்மா காந்தி வேலை கொண்டு வந்திருக்கிறோம். அது சாதனை இல்லையா? இந்த நாட்டில் 16,000 கோடி செலவிட்டு ஏழை எளிய மாணவர்கள் படிப்பதற்கு வாய்ப்பு உருவாக்கிறோம். அது சாதனை இல்லையா? இல்ல, அப்படிலாம் சாதனை செய்தால் நீங்கள் சொன்னாலும் உங்களுடைய தோழமை கட்சி தலைவராக கருதப்படக்கூடிய உங்களுடைய தோழமை தலைவராக கருணாநிதி சொல்லவில்லை. இல்ல, அவருடைய பார்வை வேறாக இருக்கிறது. ஒரு நிமிஷம். காங்கிரஸ் கட்சி செய்த சாதனைகளுக்கு இணையான இந்த 10 ஆண்டு சாதனையை யாரும் முறியடிக்க முடியாத ஒன்று. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருந்த போது நடந்த நிலைப்பாடுகளுக்கு பொருளாதார வீழ்ச்சிக்கு பிறகு நாங்கள் வந்த பிறகு இன்றைக்கு பொருளாதார மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம். சமூக தளங்களிலே இன்றைக்கு மாற்றம் வந்திருக்கிறது. கல்வியிலே, தொழில் புரட்சியிலே, இப்படி பல நிலைகளை கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு மக்களுக்கு உணவு பாதுகாப்பு கொண்டு வந்திருக்கிறோம். இது சாதனை இல்லையா?
71,000 கோடி விவசாயிகளுக்கு கடன் நிவாரணம் கொடுத்திருக்கிறோம். சாதனை இல்லையா? இதற்கு முன்னால் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி சாதனைகள் என்பதை நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில் விவாதிக்கலாம். இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம், உங்களுடைய தோழமை கட்சியாக நீங்கள் குறிப்பிடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் நீங்கள் பாடாய்படுத்தியா சொல்றார். அதற்கு உங்களுடைய கட்சியுடைய மாநில தலைவர் இவர்கள் இப்படித்தான் ஒவ்வொரு தேர்தலும் போது மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று உங்களுடைய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாநிலத்தில் சொல்லியிருக்காரு. அதற்கு உங்களுடைய கருத்து என்ன? அரசியல் ரீதியாக கூட்டணி கட்சிகளிலே கருத்து மாறுதல் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கூட்டணி எல்லோரும் இப்ப நாம் இருக்கிறோம், 4 பேரும் ஒரே நிலையில் இருக்க முடியாது. கூட்டணி கட்சிகளிலே சில நேரங்கள் ஏற்படுற நிகழ்வுகளை குறித்து இப்பொழுது விவாதிக்க விரும்பவில்லை. நம்ம ஞானதேசியன் அவருடைய பாணியில் இந்த கருத்தை குறிப்பிடுகிறார். அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர். என்னுடைய பார்வையில இன்றைக்கு எதிர்வரும் தேர்தலுக்கு பிறகு இந்தியாவிலே நல்லாட்சி வேண்டும். அந்த நல்லாட்சி வேண்டும் என்றால் மதசார்பு அணிகள் மீண்டும் ஒன்றுபட வேண்டும். அந்த அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் கூறியிருப்பதை வரவேற்கிறேன். ஏனென்றால் தேர்தலுக்கு பிறகு இந்தியாவில் அமைவிருக்கிற நல்லாட்சியில், காங்கிரஸ் அமைக்கிற நல்லாட்சியில் மதசார்புகளில் ஒன்று சேர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம், தனிப்பட்ட விருப்பம் மட்டுமல்ல. இந்த நாட்டுக்கு அதான் நல்லது. அதை நிறைவேற்றுவதற்கு மதசார்பற்ற சக்திகளை வரவேற்கிறோம், ஒன்றுபட வேண்டும் என்று விரும்புகிறோம். அந்த அடிப்படையில் இதை வரவேற்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்கள் இவர்கள் பாடாய்படுத்தியதாக சொன்னார். அதை அவர் வரவேற்கிறாரா? வரவேற்கிறேங்கிறாரு. அதான் அவர் வரவேற்கிறாரான்னு கேட்கல. இல்ல, மதசார்பற்ற அணி அமையும் அப்படிங்கறது வரவேற்கிறேன்னு சொன்னார். எங்களோட மதசார்பற்ற அணி வருவதைத்தான் வரவேற்கிறேன் ஒழிய மற்ற விஷயங்களுக்கு நான் போக விரும்பவில்லை. நண்பர் ராகவன் அவர்கள் இதிலே குழப்பம் செய்ய விரும்ப முடியாது. பாரதிய ஜனதா ஏற்படும் குழப்பங்களை எல்லாம் முறியடித்து வந்தவர்கள் காங்கிரஸ்காரர்கள் மறந்துவிட வேண்டாம். இல்லதான் அவங்க குழப்பம் ஏற்படுத்த பாரதிய ஜனதா முயற்சி பண்ணால் நிச்சயமா நான் புரிந்து கொள்ள முடியும். ஆனா திமுக தலைவரோட பேச்சு அப்படி இருக்கிறது அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இந்த கேள்வி எழுதக்கூடிய அடிப்படை காரணமே இதை கூட்டத்தில் இருக்கக்கூடிய இதே குற்றச்சாட்டை மதவெறிகளை குறைத்து மதச்சார்பற்ற நிலைமைக்கு மீண்டும் வந்து மதவெறிகளுக்கு இணக்கமா இருக்க மாட்டோம் என்றெல்லாம் பாரதிய ஜனதா பற்றி சொல்லியிருந்தால் உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு தான் என்று புரிந்து கொள்ள முடியும். ஆனால் திமுக தலைவர் காங்கிரஸ் கட்சி பற்றி சொல்லும் போதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்தது. நான் இந்நிலையில மோகன் கேட்க விரும்புறேன். இது வந்து திரு தங்கபால் சொன்னதை பார்த்திருக்காரு. உங்களை தொடர்ந்து தோழமை கட்சி தலைவராக பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் காங்கிரஸ் கட்சி அதனுடைய மாநிலத்தில் உங்களை தொடர்ந்து விமர்சித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு இடையில் உங்களுடைய கட்சியை சேர்ந்த பொருளாளரும் முன்னாள் துணை முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த காங்கிரஸ் கூட்டணி பற்றி என்ன சொன்னார் அப்படிங்கறத இப்ப நான் சபைக்கு போட்டு காட்டுறேன். திரு ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் உடனான கூட்டணி பற்றி என்ன சொன்னார் இப்போது பார்க்கலாம். இலங்கையில் தமிழர்கள் படக்கூடிய கொடுமைகள், மீனவர்களுடைய பிரச்சனை, காமன்வெல்த் மாநாட்டிலே பங்கேற்கக்கூடாது என்று ஒரு சூழ்நிலை வந்த நேரத்தில் அதை நாங்கள் வலியுறுத்தி வற்புறுத்தி தலைவர் அவர்களே பலமுறை ஒரு துரும்பு கூட பிரதமர் அல்ல, பிரதமரின் சார்பில் ஒரு துரும்பு கூட கலந்து கொள்ளக்கூடாது என்று வெளிப்படையாகவே அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள். ஆக நாங்கள் பொறுத்து பார்த்தோம். எனவே அந்த சூழ்நிலையில் தான் நாங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து விடவில்லை. முதலில் அமைச்சரவையிலிருந்து விலகினோம். அடுத்த கட்டமாக கூட்டணியிலிருந்து விலகி வந்திருக்கிறோம். அதற்கு பிறகு பொதுக்குழுவிலே இனி காங்கிரஸோடு கூட்டணி வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற ஒரு முடிவினை வெளிப்படையாக அறிவித்திருக்கிறோம். பொதுக்குழு எடுத்த முடிவின் அடிப்படையில் தான் கடைசி வரையில் இருந்து கொண்டிருக்கிறோம், இருக்க போகிறோம். பொதுக்குழு எடுத்த முடிவின் அடிப்படையில் தான் இருந்தோம், இருக்கிறோம், இனிமேலும் இருக்க போகிறோம் என்று சொன்னார். திமுகவுடைய பொதுக்குழுல 2 மாதங்களுக்கு முன்னால் நடந்த பொதுக்குழு என்ன நடந்தது என்று நிச்சயமாக திரு மோகனுக்கு தெரிந்திருக்கும். காங்கிரஸ் கட்சியோடு எந்த விதமான உறவும் கிடையாது, பாரதிய ஜனதாவோடு எந்த விதமான உறவும் கிடையாது என்பதை திட்டவட்டமாக 2 கட்சிகளையும் குறிப்பிட்டு உங்களுடைய பொதுக்குழு முடிவு செய்தது. ஆனால் நேற்று உங்களுடைய தலைவர் பொதுக்குழுவுக்கு மாறாக பேசியிருக்கிறாரா? இல்ல, பொதுக்குழுக்கு மாறுதலாக பேசவில்லை தலைவர் அவர்கள். அதாவது பொதுக்குழு ஏற்கப்பட்ட முடிவுதான் தொடர்ந்து நாங்கள் கடைபிடித்து வருகின்றோம். எங்களுடன் தற்சமயம் காங்கிரஸ் கூட்டணியிலே இல்லை, அவர்கள் தனித்துதான் இருக்கின்றார்கள். இதுதான் பொதுக்குழுவிலையும் முடிவு ஆகும். ஆகவே நாங்கள் என்ன சொல்லுகின்றோம் என்றால், காங்கிரசுடன் நாங்கள் பணியாற்றுகின்ற பொழுது, அதிலும் குறிப்பாக ஸ்ரீலங்காவினுடைய இஷ்யூவை நீங்க பாத்தீங்கன்னா, நாங்க பல முறை கெஞ்சி கூத்தாடி எதையுமே அவங்க செய்யல. அதன் அடிப்படையில் தான் மக்களுடைய செல்வாக்கு எங்களுக்கு நாளுக்கு நாள் குறைந்து போகின்ற பொழுது இலங்கை பிரச்சனை பற்றி பேசுவதனால் நிறைய பேசிக்கொண்டே போகலாம்.
2009 இவ்வளவு பெரிய இறுதிக்கட்ட போருக்கு பிறகுதான் ஆட்சியிலும் காட்சிகளும் எல்லாமே மாறியது. நீங்க அதற்கு பிறகு 4 ஆண்டுகள் இதே ஆட்சியில் இருந்திருக்கிறீர்கள். அதுவல்ல பிரச்சனை. என்னுடைய கேள்வி ஒரே கேள்வி, நேரடியான கேள்வி. உங்களுடைய கட்சியுடைய பொருளாளர் சொன்ன விஷயம், நாங்கள் காங்கிரஸ் கட்சியோடு இணக்கமாக இருக்க போவதில்லை என்பது தினமாக இருக்கிறோம் சொன்னார். ஆனால் நேற்று உங்களுடைய தலைவர் இவர்கள் மதவெறியோடு இருக்க மாட்டோம், நாங்கள் இதே காங்கிரஸ் நாளைக்கு மனம் வந்து நாங்கள் இந்த மதச்சார்பற்ற நிலைக்கு மீண்டும் திரும்புவோம், மதவெறியர்களை ஆதரிக்க மாட்டோம் என்று சொன்னால் அவர்களை ஆதரிக்க நாங்கள் தயார், அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்க நாங்கள் தயார் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சொல்லியிருக்கிறார். இது தேர்தலுக்கு அப்பால் அது அடுத்தபடியாக இருக்க வேண்டிய முடிவு. ஏனென்று சொன்னால் மத சார்பற்ற அணி என்று சொன்னால் தற்சமயம் மத்தியில காங்கிரஸ் மட்டும்தான் மத சார்பற்ற அணியாக இருக்கிறது, மற்றதெல்லாம் மத சார்புள்ள அணியாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற மத இடதுசாரிகள் தலைமையில் 3வது அணி ஒன்று இருக்கிறது, அவர்கள் மத சார்புள்ள அணி தானா? அது அவர்களை தான் கேட்க வேண்டும். ஏனென்றால் அவர்களும் சொல்லுகின்றார்கள், ஆனால் மத சார்புள்ளவர்களும் அதில் இருக்கின்றார்கள். ஆனால் காங்கிரஸ் மத சார்பற்ற கட்சி தான் என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும், மக்களுக்கும் தெரியும். மத சார்பற்ற கட்சியுடன் தான் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே அவருடன் உடன்பாடு உள்ளதாக இருக்கும். ஏனென்றால் மற்ற இன மக்களையும் பாதுகாக்க வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடமையாகும். திரு மோகன், உங்களுக்கு தெளிவாக தெரிந்த அளவுக்கு, திரு மோகன், நீங்கள் வழக்கறிஞராக இருப்பவர்கள் தலைமை கழகத்தில் பேச்சாளர்கள், உங்களுக்கு தெரிந்த அளவுக்கு எனக்கு விவரமா தெரியல. உங்களுடைய தலைவர் பயன்படுத்திய வார்த்தை, இதுக்கு மேல திரும்ப ஒரே விஷயம் நான் போக விரும்பல. உங்களுடைய தலைவர் பயன்படுத்திய வார்த்தை, இதே காங்கிரஸ்காரர்கள் நாளைக்கு மனம் வருந்தி நாங்கள் இந்த மதச்சார்பற்ற நிலைக்கு மீண்டும் திரும்புவோம் அப்படின்னா, இப்ப மதச்சார்பற்ற நிலைமையில இல்ல அப்படின்னு அர்த்தம். அதே போல நாங்கள் மதவெறியர்களை ஆதரிக்க மாட்டோம் என்று கூறினால், மதவெறியர்களை காங்கிரஸ் கட்சி ஆதரிக்க மாட்டோம் என்று கூற வேண்டும் என்று உத்தரவாதம் வழங்க வேண்டும் என்று உங்களுடைய கட்சி தலைவர் சொல்ல. நீங்க சொல்றீங்க காங்கிரஸ் கட்சி மதச்சார்பற்ற கட்சி, நீங்க நல்லா தெரியும் சொல்றீங்க. ஆமா, உண்மைதான், இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவரும் அப்படித்தான் சொன்னார். அந்த அடிப்படையில் தான் கலைஞர் அவர்களும் சொன்னார்கள். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில தேர்தலை சந்திக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் தனித்துதான் சந்திக்கின்றது, காங்கிரசும் தனியாக தான் சந்திக்கின்றது. தேர்தல் முடித்த பிறகு அங்கே அமைக்கின்ற ஆட்சியிலே மத சார்பற்ற அணியுடன் தான் திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகிக்கும் என்று குறிப்பிட்டார்கள். கிட்டத்தட்ட ஒரு வாழைப்பழ கதை மாதிரி ஆயிட்டு தான் நான் உணர்றேன். 2 வாழைப்பழம், அந்த இன்னொரு வாழைப்பழம் என்ன அப்படின்னா அந்த வாழைப்பழம் தான் இது சொல்ற மாதிரி ஆகி போச்சு நினைக்கிறேன். ஒரு இடைவெளி எடுக்கிறோம், சிறிய இடைவெளிக்கு பிறகு முக்கியமான விஷயம் பார்க்கிறோம். அப்போது நான் பார்க்கக்கூடிய விஷயம், இப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் காங்கிரஸோடு திமுக மீண்டும் சேருவதற்கான வாய்ப்பு, அதே போல பாரதிய ஜனதாவோடு தேர்தலுக்கு பிறகு அதிமுக சேருவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறதா? அதனால் தான் ஒருத்தரை ஒருத்தர் திட்டிக் கொள்ளாமல் விமர்சித்துக் கொள்ளாமல் இவர்கள் ஒரு உள்கூட்டு வைத்திருக்கிறார்களா? புதுவையில் இருந்து சமூக ஆர்வலர் திரு நந்திவர்மன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர் திராவிட பாரம்பரியம், திராவிட இயக்கங்களோடு நீண்ட நெடிய தொடர்பு உடையவர். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் திரு நந்திவர்மன், நீங்க திராவிட இயக்க ஒரு பேரவை நடத்திட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய பார்வையில திமுக மீண்டும் காங்கிரஸோடு இணைவதற்கான, கூட்டணி செய்வதற்கான முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறதா? திமுக தலைவருடைய பேச்சிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்வது என்ன? அவரு பொது மன்னிப்பு வழங்குறாரு, எத்தனை முறை வழங்க போறாருன்னு தெரியல. ஏற்கனவே நெருக்கடி நிலை காலத்துல ஜனவரி 31, 1976 முதலமைச்சராக இருக்கிற கலைஞருடைய வீட்டு தொலைபேசி துண்டிக்கப்படுகிறது, ஆட்சி கலைக்கப்படுகிறது என்ற வதந்தி சென்னையிலே பரவுகிறது. உடனே நான் அங்க ஓடி போகிறேன். 1000 விளக்கு உசேன் உள்ளிட்ட தோழர்கள் அங்கே இருக்கிறார்கள். கழக தோழர்களை மட்டுமல்ல, கலைஞரையே படாதபாடுபடுத்திய முதலமைச்சர், கலைஞரையே படாதபடுத்த ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி. அப்போ அடுத்த 3/2/76 முரசொலியினுடைய கவிதை வெளிவருது. திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் கைது செய்யப்படுறாங்க. அந்த கைது செய்யப்படுறவங்களை கைது செய்யப்பட்டாங்கன்னு பத்திரிகையில போட முடியல. அண்ணா சமாதிக்கு வர முடியாதவர்கள் பட்டியல் 5/2/76 முரசொலி. நீலநாராயணன், சிட்டிபாபு எம்பி, வீராசாமி, வை பாலசுந்தரம், VS கோவிந்தராஜன், தோப்பூர் திருவேங்கடம், பொன் முத்துராமலிங்கம், கு திருப்பதி, மு.க. ஸ்டாலின், முரசொலி மாறன், SS மாரிசாமி. இது மூலமா நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஏற்கனவே செய்ததை நல்ல முடிவு தொடர்ந்து செய்யணும்னு சொல்றீங்களா? ஏற்கனவே திமுக ஒரு தவறு செய்திருக்கு, திரும்ப செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? திரும்ப திமுக அந்த தவறை செய்யக்கூடாது. ஏற்கனவே ஒரு தடவை இவ்வளவு அனுபவிச்சு திமுக
பொது மன்னிப்பு என்று காங்கிரசுக்கு அப்ப ஒரு பொது மன்னிப்பு வழங்கி கூட்டு சேர்ந்தது. இப்ப மீண்டும் அதுல இருந்து விடுபட்ட நிலையில அவங்க அந்த ஒரு முடிவு எடுக்கிறது சரியில்லை. சிட்டிபாபுனுடைய ஆவி அவர்களை மன்னிக்காது. ஸ்டாலினுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக நெருக்கடி நிலையிலே அடி உதைகளை வாங்கியவர் காங்கிரஸ் ஆட்சியின் காரணமாக தன் உயிரை இழந்தவர் சிட்டிபாபு. ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர் சிட்டிபாபுடைய ஆவி மன்னிக்காது அப்படி சொல்றது கேட்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்குது. இருந்தாலும் கூட சிட்டிபாபுடைய ஆவி இல்ல இப்ப அவர் சேரலையே. காங்கிரஸோட கூட்டணி என்பது முதல் முறை அமைக்கப்பட்ட விஷயம் அல்லையே. எமர்ஜென்சிக்கு பிறகு பலமுறை நடந்திருக்கிறது இந்த விஷயம். அது அண்ணா காலத்தில் அப்படி ஒரு நிலை இல்ல. இண்டிகேட் சிண்டிகேட் உடைஞ்ச போது கலைஞர் தேவையில்லாம காங்கிரஸ் ஆதரிச்சாரு. 71 தேர்தலில் 10 காங்கிரஸ் எம்பிகளுக்கு வெங்கட்ராமன், சி சுப்பிரமணியம், மோகன் குமாரமங்கலம் இவங்களுக்கு மட்டும்தான் சீட்டு, அசம்பிளியில சீட்டு இல்லைன்ட்டு அப்ப ஆதரிச்சாரு. முதலமைச்சரா இருந்து இவரை தவிர்க்கிறாங்க, எல்லாரையும் ஜெயில போடுறாங்க. ஜெயில தியாகம் பண்ணி சிட்டிபாபு, சாத்தூர் பாலகிருஷ்ணன் உயிரிழக்கிறாங்க. அப்ப திருப்பி ஒரு தடவை மதிப்பு கொடுக்கிறவரு இப்ப திரும்ப 2வது தடவை போய் கூட்டு சேர்ந்ததே தப்பு. அவர் குடும்பத்திலே கைது செய்து போடுறாங்க. ஸ்டாலின் எடுத்திருக்கிற நிலை சரியான நிலை. எடுப்பார் கைப்பிள்ளையாக கலைஞர் இருக்கிறார். முரசொலிமாறன் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட குழப்பங்கள் நடந்திருக்காது. உங்களுடைய கருத்துகளுக்கு நன்றி. நம்ம தொடர்ந்து பேசுவோம். நான் திரு கேடி ராகவன் கேட்க விரும்புறேன். இதுல பாத்தீங்கன்னா இது ஏதோ திமுகவும் காங்கிரஸ் மட்டும்தான் இப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லலாம பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவை பற்றி ஒரு வார்த்தை பேச காணும். அதே போல திமுக உட்பட இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மத்திய அமைச்சர் சிதம்பரம் உட்பட பல்வேறு பேர் கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. அதிமுக கூட பாரதிய ஜனதா பற்றி எதுவுமே பேச மாட்டேங்கிறது. அப்ப என்ன காரணம்? உங்களுக்குள்ள ஏதேனும் புரிதல் இருக்கிறதா? தேர்தலுக்கு பிறகு இவர்கள் நம்மோடு கூட்டணி வருவார்கள். அப்படி பார்த்தால் காங்கிரசும் திமுக இருக்கக்கூடிய இணக்கத்துக்கும் உங்களுக்கும் அதிமுக இருக்கக்கூடிய புரிதலுக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்னும் இல்ல. அதாவதுங்க 10 ஆண்டு கால காங்கிரஸ் கட்சியினுடைய மக்கள் விரோத போக்கை பற்றி எடுத்து மக்கள்கிட்ட சொல்றோம். இது பாராளுமன்ற தேர்தல். பாராளுமன்ற தேர்தலில் மத்திய அரசாங்கத்தினுடைய தோல்விகளை எடுத்து சொல்லுவதுதான் முக்கியம். இது சட்டமன்ற தேர்தல் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு கட்சி, ஆளுங்கட்சி. இதே சட்டமன்ற தேர்தல் நடக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக இங்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்விகளை சொல்லுவோம். ஏற்கனவே நாங்கள் சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது தனியா நிற்கும்போது நிச்சயமாக விமர்சித்தோம். இந்த 2 கட்சியுமே விமர்சித்தோம். அதனால நடக்க இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். அதிலே ஆட்சியாளர்களாக இருப்பது காங்கிரஸ் கட்சி, கூட்டணி கட்சி. அதனால்தான் அதை விமர்சிக்கிறோமே தவிர காங்கிரஸ் கட்சி அவசியம் இல்லை. அதிமுக விமர்சிக்காததற்கான காரணம் சொல்றீங்க. ஆனால் அதிமுக காங்கிரஸ் கட்சியை மட்டுமல்லாமல் திமுக சேர்த்து விமர்சிக்கிறது. அதற்கு என்ன காரணம்? இல்லையே, அவங்களுக்கு ஃபீல்டு, அவங்களோட ஃபீல்டே இதுதானே. தமிழ்நாடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிப்பது என்று இயற்கையான ஒரு விஷயம் தானே. அப்படித்தானே செய்யும். இன்னும் கேட்டா நாங்களும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிப்போம். ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு காலத்துல 9.5 ஆண்டு காலம் மத்திய அரசாங்கத்தில் இருந்தவர்கள். அவர்கள் நிச்சயமாக விமர்சனத்திற்கு உட்பட்டவர்கள். விமர்சிக்கத்தான் செய்வோம். நான் ஏற்கனவே விமர்சனம் பண்ணேன். அதாவது தமிழர்கள் இஷ்யூல, இலங்கை தமிழ் இஷ்யூல, இல்ல அதே போல தமிழ் மீனவருடைய பிரச்சனையில, எத்தனையோ பிரச்சனைகள்ல நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ரோல் இருக்கு. இல்லன்னு சொல்ல முடியுமா? அவங்க வெளியில 4 மாசத்துக்கு முன்னாடி வெளியில வந்துட்டு நீங்க இந்த பிரச்சனை செய்யக்கூடாது சொல்ல முடியாது. இந்த பிரச்சனை எல்லாம் திமுகவுடைய நிலைப்பாடு சரியாக இல்ல, உங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது, தமிழக மக்களுக்கு வருத்தம் அளிக்கிறது உங்களுடைய பார்வையில. அதிமுக அரசுடைய, அதிமுக கட்சியுடைய நிலைப்பாடு சரியானதா சொல்ல வரேன். ஒவ்வொரு இப்போ கூட்டணி கட்சியில இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி, கூட்டணி கட்சியில இருக்கிற எங்களுடைய ஒவ்வொரு கட்சிக்குமே ஒரு நிலைப்பாடு இருக்கு, ஒரு கொள்கை இருக்கிறது. கடந்த 20 ஆண்டு காலமாக இந்திய அரசியலில் கொள்கை ரீதியான உடன்பாடு இருக்கும்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு இப்படித்தான் இருக்கிறது. அது பாரதிய ஜனதா கட்சி அமைக்கின்ற கூட்டணியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இடதுசாரிகள் கூட அப்படித்தான் ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு. ஆனா இன்றைக்கு அதிமுகவுடைய நிலைப்பாடு நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும் தேவையில்லை. அவருடைய நிலைப்பாட்டில் அவங்க இருப்பாங்க, அவங்களுடைய கொள்கைகளை அவங்க இருப்பாங்க. எங்களுக்கு அதாவது இப்ப நாங்க உடன்பட்ட ஆதரிக்கிறோம். இல்லன்னு சொன்னா இப்ப சேது சமுத்திர திட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய நிலைப்பாடு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிலைப்பாடு ஓரளவுக்கு இன்னும் கேட்டா நாங்க சேது சமுத்திர திட்டம் வர வேணும்னு சொன்னதே அடல் பிஹாரி வாஜ்பாயோட ஆட்சி தான்.
ஆனால் இந்த இதுல வரக்கூடாது. அது ராமர் பாலத்திற்கு அங்கே அது தகர்க்கப்படக்கூடாது என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அவ்வளவுதான். நீங்க சொன்னீங்க நாங்க அதிமுக மத்தியில இல்ல, நாங்க மாநிலத்தில் இருக்காங்க, மாநில தேர்தல் சட்டசபை தேர்தல் வந்தா நாங்க விமர்சிப்போம் சொல்றீங்க. உங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் இது சட்டசபை தேர்தல் இல்லன்னு. ஆனா உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் போற இடம் பூரா திமுக அதிமுக மட்டும் தான் விமர்சனம் பண்றார். அவருக்கு தெரியாது நாடாளுமன்ற தேர்தல் தெரியாதுன்னு சொல்ல வரல, நான் அப்படி சொல்லல. நான் அதான் சொல்லல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு, அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த தமிழகத்தினுடைய அதிமுக அதனால நிறைய பாதிச்சிருக்கிறாரு, அதனால அவர் பேசுறாரு. அதை நாம் எப்படி தவறு என்று சொல்ல முடியும்? அவர் கூட்டணி காலங்களில் இருக்கும் பொழுது எத்தனையோ அனுபவித்திருக்காரு. இப்ப கலைஞர் சொல்றாரு பாருங்க, காங்கிரஸ் பத்தி எத்தனை பாடுபடுத்திருக்கிறீர்கள், அது போல பாடுபடுத்திருப்பாரு. அதனால அதனுடைய வெளிப்பாடாக கூட இருக்கலாம். அதை நாங்கள் விமர்சிப்பதற்கு என்ன இருக்கிறது? திமுக பாடுபடுத்தினாங்க எங்களை அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல உங்களுக்கு கேலியா இருக்கு, நீங்க ஜாலி பண்றீங்க. ஆனா உங்களுடைய கட்சியில பாடுபட்டிருக்காருன்னா அதுல அவர் பாடுபட்டிருக்காரு, யார் வருத்தப்பட்டிருக்காரு, அதனால என்று சொல்லுகிறேன். நான் பட்டார் நான் சொல்லல, அதை சொல்ல வேண்டியது அவங்க தான், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாத. எங்களை கூட்டணி கட்சிக்கு அதை கூட சொல்ல மாட்டீங்களா? அப்படி சொல்லலங்க, எதன் அடிப்படையிலேன்னு சொல்றேன். அதாவது பாடுபட்டிருக்கலாம் என்பது என்னுடைய பார்வை, அதனால அவர் விமர்சிக்கலாம். எங்களை பொறுத்தவரை ஒரு தேசிய கட்சி, நாங்க பல மாநிலங்கள்ல கூட பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப ஆந்திராவில் எடுத்தோம்னு சொன்னா அங்க காங்கிரஸ் ஆட்சியில இருந்தது, அதனால அதை விமர்சனம் பண்றோம். சில ரீஜனல் பார்ட்டிஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது அந்த இடத்துல கூட தேசிய அரசியலை தான் பேசுவார்கள், தேசிய கட்சியை சார்ந்தவர்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி 10 ஆண்டு காலம் மக்கள் விரோத ஆட்சி நடத்திருக்கிறது. டார்கெட் அதுதான். காங்கிரஸ் கட்சி அதனுடைய ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும், அதற்கு துணை இருந்தவர்கள் எல்லாம் கூட வீழ்த்தப்பட வேண்டும். சிம்பிள், இதுதான் நம்முடைய ஸ்ட்ராட்டஜி. பாமக என்ன பாட்டாளி மக்கள் கட்சியோட துணை இருந்தார்கள் இல்ல, இப்ப சொல்ல முடியாது இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சி அதே மாதிரி திமுக இப்ப இல்ல. நான் சொல்லுவது பாருங்க, நாங்க நீங்க கேட்டீங்க காங்கிரஸ் ஏன் விமர்சனம் பண்றீங்கன்னு கேக்குறீங்கல்ல, ஏன் அதிமுக விமர்சனம் பண்ண மாட்டீங்கன்னு கேக்குறீங்கல்ல, அதனால சொல்றேன். காங்கிரஸ் ஆளுங்கட்சியா இருந்து பிரைம் மினிஸ்டர் அவர் தான், நிதியமைச்சர் அவங்களுடைய கட்சி தான் இருந்தார்கள். இன்னைக்கு பொருளாதார சீர்குலைவுக்கு நிச்சயமாக காரணம் திமுகவை காங்கிரசுடைய தோல்விக்கு காங்கிரசுடைய செயல்பாடுக்கு திமுக விமர்சிப்பீர்கள் என்றால் அவர்களோடு உடன் இருந்த பாமக விமர்சிக்க மாட்டீர்களா? பாமக விமர்சிக்கணும், தவறு எழுத்தால் கண்டிப்பா விமர்சிக்கணும் தான் செய்யணும், இதுல என்ன இருக்கு? ஆனால் அவர்கள் என்றைக்கோ வெளியும் வந்துட்டாங்க, இதையும் அவங்களும் விமர்சனம் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இத்தனையும் கூட அவங்களும் கூட விமர்சனம் செஞ்சிருக்காங்க. அதே போன்ற நிலை தான் திமுக எடுத்திருக்கு என்பதை மறந்துவிட முடியாது. ஆளுங்கட்சியில் இருக்கிற வரை அவர்கள் விமர்சிக்கவில்லை, கட்சியிலிருந்து கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பிறகு அவங்க விமர்சிக்கிறார்கள். இதை தொடர்பாக நாம் மக்களிடம் கேட்டிருந்தோம், திமுகவும் காங்கிரசும் தேர்தலுக்கு முன்போ பின்போ இணையுமானால் இதனால் ஆதாயம் அடைய போவது யார் என்ற கேள்விக்கு மக்களுடைய கருத்து என்னவாக இருந்தது இப்போது பார்க்கலாம். காங்கிரஸ் திமுக கூட்டணி அமைந்தால் யாருக்கு லாபம் என்ற கேள்விக்கு காங்கிரசுக்கு லாபம் என்று 23% மக்களும், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் லாபம் என்று 52% மக்களும், மற்ற கட்சிகள் இந்த 2 பேருக்குமே ஆதாயம் இல்லை, மற்ற கட்சிகள் தான் ஆதாயம் என்று 25% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். காங்கிரசுக்கு ஆதாயம் என்று 23%, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதாயம் என்று 52%, மற்ற கட்சிகளுக்கு தான் ஆதாயம் என்று 25% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நான் தங்கபாலிட்ட சுருக்கமாக இறுதியாக கேட்க விரும்புகிறேன், உங்களுடைய கட்சி நீங்க தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க, எங்களுடைய தோழமை கட்சி என்று, அதற்கான முயற்சியில் தான் திமுக தலைவர் ஈடுபட்டிருக்காரா என்று தெரியாது. ஆனால் இதில் சொல்லக்கூடிய விஷயம், பெரும்பான்மையாக உங்கள் 2 கட்சிக்குமே நீங்கள் இணைந்தால் லாபம் என்பது மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. 23% பேர் உங்களுக்கு லாபம் என்றும் 52% பேர் திமுகவுக்கு லாபம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் திரு தங்கபாலு? சுருக்கமாக இறுதியா. 2 கட்சிகளும் இணைந்திருந்த போது தமிழக மக்களுக்கு நிறைய எண்ணற்ற சாதனைகளை வழங்கினோம். 2 கட்சிகளும் பிரிந்திருக்கிற போது கட்சி ரீதியாக 2 கட்சிகளுக்கு இழப்பு ஏற்பட போகிறது என்பதும் உண்மைதான். அதே நேரத்தில் எதிர்காலத்தில் அமையப் போகிற நல்லாட்சி என்பது மத்தியில் மதசார்பற்ற ஆட்சியாக இருக்க வேண்டும். அதைத்தான் மக்கள் பிரதிபலிக்கிறார்கள். ஏறத்தாழ 75% மக்கள் இந்த கூட்டணியை வரவேற்கிறார்கள். எதிர்காலத்தில் மதசார்பற்ற வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மக்களுக்காகத்தான் கட்சிகள் இருக்க வேண்டும், மக்களுக்காக ஆட்சி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நான் சொன்ன கருத்தை மக்கள் மதிக்கிறார்கள், ஏற்கிறார்கள் என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எதிர்காலத்தில் காங்கிரஸ் தலைமையில் திரு தங்கபாலுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக மக்களுடைய கருத்துல ஒரு சின்ன திருத்தம் நான் சொல்ல விரும்புகிறேன். மக்கள் இந்த கூட்டணி வரவேற்பதாக சொல்லவில்லை, நாம் அப்படி கேள்வி நாம் வடிவமைக்கவில்லை. காங்கிரஸ் திமுக இணைந்தால் யாருக்கு லாபம் என்று கேட்டிருந்தோம்.
காங்கிரஸ் 23% என்றும் திமுக 52% என்று தெரிவித்திருந்தார் மக்கள். ஆனால் 2 பேரும் இணைய வேண்டும் என்பது மக்களுடைய விருப்பமாக இருந்ததா என்பது தெரியாது. நாம் கேள்வி அப்படி வடிவமைக்கவில்லை. இந்த மக்களுடைய விருப்பம் என்னவாக இருந்தது என்பது ஏப்ரல் 24ஆம் தேதி தங்களுடைய வாக்களை பதிவு செய்யும் போது தெரிந்துவிடும். அதனை நாமும் பொறுத்திருப்போம். மே 16ஆம் தேதி அவருடைய முடிவுகள் மூலமாக தெரிந்துவிடும். அப்போது பார்த்துக் கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்திருந்த திரு கே டி ராகவன் அவர்கள், திரு தங்கபால் அவர்கள், திரு மோகன் அவர்கள், திரு நந்திவர்மன் அவர்கள் 4 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.